அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதிர்வு நிகழ்ச்சியில் இந்த வாரம் முக்கியமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெளிப்படையாகவும் உண்மையாகவும் பேசிக்கொண்டோம் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தின் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்திய விடயங்கள் அமைச்சர் எம்.எஸ். உதுமாலெபி அவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளையும் எடுக்கலாம் இல்லையா? நாங்கள் பேசுகின்ற விடயங்கள் நட்பு ரீதியாக பேசுகின்ற விடயங்களை சில வேளைகளில் செய்தியாக முனைகின்ற போது அதுவும் மிக தவறு என்று கூற முடியாத காரணம் அவர்கள் ஆர்வத்தின் காரணமாக செய்வதாகவும் இருக்கும். ஆனால் அந்த செய்திகள் தவறான ஒரு பக்கத்தை போட்டு காட்டுவதாக அமைகின்ற போது நிச்சயமாக அது பெரும் பாதிப்பாக அமையும். ஆனால் பேசிய விடயம் அல்லது தெரிவிக்கப்பட்ட கருத்து முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கட்சிக்குள் அதிகமாக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னராக வெளிவந்த செய்திகளிலும் கூட நீங்கள் கட்சிக்குள் இருக்கின்ற போதும் இந்த முஸ்லீம் கூட்டமைப்பு என்பது மிக ஒரு முக்கியமான விடயம், முக்கியமான தேவையாக இருப்பதாகவும் ஒரு ஆழமாக நம்புகின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். ஆகவே அதை பற்றி குறிப்பிடுங்கள். எந்தளவு அதில் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய கட்சிக்குள் எந்தளவு அதை பற்றி பேசியிருக்கின்றீர்கள்? அந்த சந்திப்பில் பேசப்பட்ட போது கூட நீங்கள் அதற்கு ஆமோதித்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஆகவே அதையும் நீங்கள் இப்போதும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? அதை பற்றி குறிப்பிடுங்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அரசியல் கொள்கைக்கு அப்பால் நாங்கள் ஒரு கூட்டமைப்பு அமைப்பது எங்களோட அரசியல் பலத்தை நாங்கள் நிரூபிக்கலாம். அது நம்மளோட அரசியல் கட்சியுடைய கொள்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு சமூக ரீதியில் நாங்கள் ஒற்றுமைப்பட்டோம்னா மொத்தமான ஒரு நம்மளோட சமூகத்துக்குரிய எல்லா இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கில் இப்போ இருக்கின்ற அதிகாரம் தொடர்பான விடயங்கள், இனப்பிரச்சனை தீர்வு விடயங்கள், ஏனைய தேர்தல் முறை சம்பந்தமான விஷயங்கள், சிறுபான்மை மக்களுக்கு நடக்கின்ற பெரும் நமது பாரம்பரியமான காணியில் இழக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் எல்லோருமே சேர்ந்து ஒரு மொத்தமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதில் நான் நீண்ட காலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அதில் அந்த விடயத்தில் 2012ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபையில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் ஒத்துமைப்படுறதுக்கு எல்லோருமே எல்லா கட்சிகளும் பேசினார்கள். பாராளுமன்றம் வர சென்று எல்லா கட்சியும் பேசியது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எல்லாம் இறுதி நேரத்தில் அது நிறைவேறாமல் போனது. இப்போது இந்த முஸ்லீம் கூட்டமைப்பை பற்றி எங்களுடைய தலைவரை பேசுகின்ற போது தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், முஸ்லீம் கூட்டமைப்பு என்கின்ற கிழக்கில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோரும் நீங்கள் வாங்கள் நாங்கள் ஒரு கூட்டி சேர்வோம் என்று. அது வெளிப்படையான தன்மை என்று சொன்னால் தலைவருடைய ஒரு கருத்து வெளி மாகாணத்தில் இருக்கின்ற தலைமைகளில் இருக்கின்ற இவர்களை கொண்டு வந்து கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சம்பந்தப்படுத்தாமல் இந்த கூட்டமைப்புக்குள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் கட்சியிலும் சேருவது சம்பந்தமாக தொடர்பாயிருங்கள். இன்றைக்கு தலைவர் வெளியே தேவையில்லை, கிழக்கில் இருக்கிறவரால் நீங்கள் பாரம் எடுக்கின்ற நிலைமைக்கு நாங்கள் தலைவரை கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்றால் கதைச்சி அடிக்கடி நாங்கள் தலைவரோடு பேசி இல்லை நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கின்ற இந்த விடயத்தை சொன்னபோது அவர் வச்சிருக்கிற டிமாண்ட் அதுதான். அதில் வேறு சிக்கலும் இருக்கிறது. ஏனென்றால் ஏனைய கட்சிகள் வேறு தேசிய மட்டத்திலே வேறு தலைவர்களோடு தொடர்பாக இருக்கிறார்கள். அப்போ அதனால் அது ஒரு கொஞ்சம் சாத்தியமாகத்தான் இவ்வளவு காலம் இருக்கிறது. அதுக்காக நாங்கள் கடும் முயற்சி செய்திருக்கிறோம். அப்போ இறுதியாக தலைவர் சொன்ன விஷயம் என்றால், மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற போது நாங்கள் இது தொடர்பாக ஒரு அந்த அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில முடிவுகளை எடுப்போம் என்று சொன்னார். ஆனால் அவர் ஒன்றில் தெளிவாக இருக்கிறார். கிழக்கில் இருக்கிற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்க யாராவது தலைவரை பார்த்து எடுங்க, கிழக்கில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவோம்ங்கிற நிலைப்பாடு தான் எங்களை தலைவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த தலைவரோடு இருக்கிற இந்த குரூப் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம் கூட்டமைப்புக்கு ரிஷாட் பதீனோட போகிறதுக்கு தான் உதுமாலெபி மினிஸ்டர் இப்படியான வேலை செஞ்சுக்கான்னு மறுபுறத்தில் என்னை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் உள்ளால் மக்கள் மத்தியில். இதான் அந்த உண்மை. இதனால் ஒரு கருத்து சாதாரணமாக வர முடியாது, ஏதேனும் ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டுமே. என்ன காரணம்னா, இப்போ அதாவது அண்மையில் ஒன்றை சொல்லணும் எனக்கு, அது அதுவும் ஒரு கவலையான விஷயம். அதில் முன்னாள் கிழக்கு மாகாண அமைச்சர் ஒருவர் சம்மந்தப்பட்ட யாரையில் அதில் என்னென்னா, நாங்கள் தேசிய காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சு நான் பைஜிலோயர் உட்பட சில பேர் சேர்ந்து 30 மில்லியன் 3 கோடி ரூபாய் காசு பேசி ஒரு புதிய அரசியல் கட்சி ஒன்று அமைச்சு அது ரிஷாட் பதீனோடு சேர்வதற்கு எல்லாம் ஓகே என்று சொல்லி இப்போ முன்னாள் சுகாதார அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் எங்கள் சுபைர் இருக்கிறார். அவர் தான் தலைவருக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்கிறார். ரிஷாட் பதீன் அமைச்சர் கொண்ட்ரோலில் உதுமாலெபி மினிஸ்டர் இப்போது இருக்கிறார் ஒரு ஹோட்டலில், உடனடியாக ஆக்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு காரியாலயத்தில் வேலை செய்கிற ஒரு பொடியை கோல் பண்ணி நானும் உதுமாலெபி மினிஸ்டர் தான் வந்து ரிஷாட் மினிஸ்டரோடு இருக்கிறோம். நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், ஃபோன் ஆஃப் இருக்குது. ரிஷாட் மினிஸ்டரும் உங்களோட மினிஸ்டர் உதுமாலெபி மினிஸ்டரும் வந்தோடனே எனக்கு ஒரு மிஸ் அடிங்கன்னு சொல்லிக்கிறார். அந்த 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 கற்பனையோட உச்சம். அப்போ கோடி காசு எடுத்துகிட்டு இவங்க போகிறாங்க,
முஸ்லீம் கூட்டமைப்பு என்ற பேரில் ஒரு கட்சி ஒன்று அமைக்க போகிறாங்கன்றெல்லாம் இந்த உண்மைக்குண்மையாக அந்த சமூகத்துக்கு ஒரு கூட்டமைப்பு ஒற்றுமைப்படுங்கடான்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்ததுக்குரிய ஒரு தண்டனையாக இவ்வாறான ஒரு அபாண்டங்களை இது எந்த காலப்பகுதியில் நடந்தது? இந்த காலப்பகுதியில் நான் ராஜினாமா பண்ண காலத்துக்குள்ளே இந்த 1 வீக்குக்குள்ளே இந்த முஸ்லீம் கூட்டமைப்பு தொடர்பான உங்களுடைய அக்கறை பாராட்டத்தக்கது. பலரும் புத்திஜீவிகளும் கல்விமான்களும் அது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். ஏன் நீங்கள் இதன் ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக அட்டாளச்சினை பிரதேச சபையில் இதனை பரிசித்து பார்த்திருக்கலாமே, அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரிசித்து பார்த்திருக்கலாமே, ஏன் முடியாமல் போனது? நாங்கள் அதுக்கு முயற்சி செய்தோம் உண்மையாக. அதில் நாங்கள் அதில் உச்சத்துக்கு போனோம். அதில் உண்மையிலே பரிசித்து பார்க்கக்கூடிய ஒரு சபையாகவும் அது அட்டாளச்சினை பிரதேச சபை இருந்தது. அட்டாளச்சினை பிரதேச சபையில் உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தலில் ஒரு நாள் அட்டாளச்சினை பிரதேச சபை என்பது 1994 ஆண்டில் இருந்தது. இந்த தேர்தல் வரை பெரும்பான்மையான முஸ்லீம் அங்கத்தவர்கள், நானும் அதில் வைஸ் சேர்மனாக இருந்திருக்கிறேன், எதிர்க்கட்சித் தலைவராக இருந்திருக்கிறேன், எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஒரு சில பிரதி தவிசாளராக இருந்திருக்கிறேன், தேசிய காங்கிரஸில் நான் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்திருக்கிறேன். முதல் தடவையாக அது அந்த அட்டாளச்சினைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு உள்ளூராட்சி தேர்தல் டைம்லேயே முஸ்லீம் காங்கிரஸ் வழங்கியது. அவங்களுக்கு தெரியும், இலங்கை அரசியலில் வரலாற்றில் ஒரு உள்ளூராட்சி தேர்தலுக்காக ஹெலிகாப்டர் 2-3 தரம் அமைச்சர்களை ஏற்றி ஒப்பமிட்ட ஒரு சம்பவம் இருக்குமெண்டா நான் அறிஞ்ச வகையில் அட்டாளச்சினை பிரதேச சபையில் மாத்திருந்தான். அப்படி செய்து வந்த போது நாங்கள் இந்த அகில மக்கள் காங்கிரஸோடு நாங்கள் பேசினோம். நாங்கள் என்றால் யார் பேசினார்? தலைவர் பேசினார். நீங்கள் பேசவில்லை? நாங்கள் எனக்கு அந்த கூட்டத்துக்கு நாங்கள் நேற்றிரவும் அதை பேசினோம். தலைவர் எங்களை அழைக்கவில்லை. சரி, அவர்கள் வந்தார்கள். ஹசன் அலி ஏன் அழைக்கவில்லை என்பதை பற்றி பேசினீர்கள்? முன்னாள் அமைச்சர் எங்களோட ஹசன் அலி சார் வந்தார். முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேக் தாவூத், நிந்தவூர் சேர்மன் தாஹிர் சேர்மன், எங்களோட தாஜுதீன் சேர்மன், அன்சில் சேர்மன், இர்ஃபான் உட்பட எல்லோருமே வந்து 4 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். அதில் உண்மையிலே ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், எல்லோரும் கூட்டு சேர்ந்து நீங்கள் சொல்வது போன்று தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னால் வாங்கள் சேருவோம் என்று சொன்னோம். அவர்கள் அந்த கூட்டமைப்புக்குள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. கூட்டமைப்பு இல்லாமல் நாங்கள் சொன்னோம், ஒரு தேசிய காங்கிரஸ்லேயோ அல்லது ஒரு பொது சின்னத்தில் 2 பார்ட்டியும் ஜாயின் பண்ணி கேட்போம் என்று அன்சில் சேர்மன் எடுத்து சொன்னோம். அன்சிலுக்கு சகோதரர் அன்சிலுக்கு நாங்கள் சேர்மன் போஸ்ட் ஆரம்பிச்சு சொன்னோம். அவர் தலைவருக்கு ஒரு 2 மணிக்கு நான் கால் பண்ணி நான் சொன்னேன், சார் இப்படி அன்சிலுக்கு ஏசிஎம்ஐக்கு கொடுப்போம், நாம் அன்சிலுக்கு சேர்மனாக கொடுப்போம், வைஸ் சேர்மனை நாங்கள் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு நாம் செய்வோம்னு சொன்னோம். அப்போ அன்சில் சேர்மன் சொன்னார், நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் மட்டும். பிறகு அடுத்த நாள் கால் பண்ணி சொன்னார், நாங்கள் ஒரு இதுக்குள்ளே செஞ்சுக்கிட்டோம், ஒப்பந்தம் செய்தோம்னு சொன்னார். இருந்த போதிலும் மீண்டும் அது உண்மையிலே அட்டாளச்சினை பிரதேச சபையில் பாருங்கள், அதில் ரிசல்ட்டை பாருங்கள். ஒரு எம்பி கொடுத்து பெரும் பணச்செலவு செய்யப்பட்டு ஹெலிகாப்டர் செலவழிச்சும் முஸ்லீம் காங்கிரஸுடைய ஆதரவு இல்லாமல் முஸ்லீம் காங்கிரஸ் எதிராக 10 ஆசனங்கள் கிடைச்சிருக்கு, முஸ்லீம் காங்கிரஸ் 8 ஆசனம் கிடைச்சிருக்கு. மஹிந்த ராஜபக்சவுடைய முன்னாள் ஜனாதிபதி அவருடைய கட்சி கொண்டு எங்களுக்கு 6, ஏசிஎம்மிக்கு 3. அப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய கட்சியுடைய ஒருவரை அவர்கள் அழைத்து கொண்டதனால் 9 வந்து அதிர்ஷ்ட சீட்டிழப்பு மூலம்தான் தவிசாளர் மாத்திரம் எடுத்துக்கிறார்கள். வைஸ் சேர்மன் எங்களுக்கு ஏன் அவர்கள் இழுத்துக்கொள்ளும் வரை நீங்கள் பார்த்து கொண்டு, இப்போ உங்களுக்கு 6 இருக்கிறது, ஏசிஎம்சிக்கு 3 இருக்கிறது, இன்னும் 3 சேர்த்து உங்களுக்கு ஆட்சி அமைத்திருக்கலாம் தானே? பொதுஜன பெருமுனை என்பது தெரியும், அனைவருக்கும் தெரியும். தேசிய காங்கிரசினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சனுடைய மிக நீண்ட கால விசுவாசி. அதே நேரத்தில் அங்கு ஒரு தீர்மானம் எடுப்பதென்றால் மஹிந்த ராஜபக்சவாக இருந்தால் அவரை கேட்காமல் எடுக்கப் போவதில்லை. இந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது, யாரும் பொய் என்று கூறிவிட முடியாது. அப்படி இருக்கலாம் அந்த வாய்ப்பை ஏன் நழுவிட்டீர்கள்? உங்களுடைய தலைவர் இதற்கு அக்கறை செலுத்தவில்லையா, அல்லது நீங்கள் அக்கறை செலுத்தவில்லையா? இது உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே அட்டாளச்சினை பொறுத்தவரைக்கும்? உண்மையில் அது எனக்கு தனிப்பட்ட முறையில் அது எனக்கு கடும் இழப்பு. ஆனால் அதை நாங்கள் அதில் 50 எங்களோட கட்சிக்கும் 50 ஏசிஎம்ஐக்கும் கொடுக்கணும் அந்த பிள்ளை. ஏனெண்டா ஏற்கனவே இவங்க எனக்கு தெரியாமல் என்னை அழைக்கவும் இல்லை, எனக்கு பேசவும் இல்லை. தலைவர் மாத்திரம் பேசி அவங்களுக்கு சேர்மன் என்றும் எங்களுக்கு சேர்மன் என்றும் அவங்களுக்கு வைஸ் சேர்மன் என்றும் பேசியிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது. அப்போ இறுதி கட்டம் நாளைக்கு தேர்தல். இன்று நான் தலைவரோட சொன்னேன், நீங்கள் என்ன பேசினீங்கன்னு கேட்டேன். இந்த ஏசிஎம்ஐயோட என்ன பேசினீங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு வைஸ் சேர்மன், நமக்கு சேர்மன். ஓகே ரெண்டு போடுவோம். அப்போ இவ்வளவு நாளும் பேசி கடைசி அன்றைக்கு வந்து கேட்ட உடனே அவங்க ஏசிஎம் ஆக்கள் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு சேர்மன் தரணும். அப்போ அதில் ஒரு நியாயம் இல்லாமல் இருந்தது. உண்மையிலே நான் சொல்கிறேன்,
எங்களை ஏற்கனவே தலைவர் அழைச்சி எங்களையும் வச்சு கூப்பிட்டு நீங்கள் சின்ன மாதிரி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியோட ஆள் எடுத்திருந்தால் நாங்கள் ஆட்சேபிச்சிருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு 6 சீட் 6 ஆசனம், அவங்களுக்கு 3 நியாயம், அவங்களுக்கு வைஸ் சேர்மன், எங்களுக்கு சேர்மனுங்கிறது. அதை ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்களா, நாங்கள் அந்த மஹிந்த ராஜபக்ச ஒரு ஆளை நாங்கள் ட்ரை பண்ணியிருப்போம், ஒரு டெலிஃபோன் கூட எடுத்திருக்கலாம். இதான் உண்மை, யதார்த்தம். ஆனால் ஏன் அது நடக்கவில்லை? என்னென்னா இறுதிக்கட்டத்தில் இவங்க வச்சு கொடுத்தாங்க. இரகசியமான முறையில் தான் இந்த பேச்சுவார்த்தை பண்ணாங்க. யார் இந்த பேச்சுவார்த்தை? ஏசிஎம்ஐயும் எங்களோட தலைவரும். அவர்களுக்கு இடையில் நடந்து எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு 2 கிழமைக்கு முன்பு இந்த விஷயம் எனக்கு தெரியும். அப்போ அந்த மஹிந்த ராஜபக்சவுடைய ஜனாதிபதியுடைய அந்த குமாரங்கிறவர் என்கிட்ட சொல்கிறார், நீங்கள் மேலே கொஞ்சம் கதைச்சி எனக்கு அனுமதி எடுத்துட்டாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சரி. அப்போ நான் தலைவர்கிட்ட உடனே சொன்னேன், தலைவர் சொன்னார், எப்படி தலைவர் இப்படி நான் கொஞ்சம் பொறுங்க பார்ப்பேன், வேண்டாம் இவங்களோட ஒரு முடிவில் இன்னும் வைஸ் சேர்மனை ஏற்றுக்கொள்ளலைங்கிற ஒரு பிரச்சனைக்கு தானே ஏசிஎம்ங்கிற பிரச்சனையில் கடைசியாக நாளைக்கு தேர்தல் இன்றைக்கும் வந்து சொன்னாங்க எங்களுக்கு சேர்மன் தரணும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்படி அவங்க சேர்மன் கேட்டால் என்னையும் கூப்பிடுங்கன்னு நான் போடுவேன். இல்லை அவங்க உண்மையிலே சேர்மனை கேட்டாங்க, நான் சொன்னேன் இல்லை 6க்கு கொடுங்க நீங்கள் சேர்மனை, பிறகு ரொட்டேஷனில் உங்களுக்கு அரை மணி சொன்னோம். அப்போ 1 இயராவது நீங்கள் எடுங்க, எங்களுக்கு தாங்க ஃபஸ்ட் டுவனை, மற்ற டைம் அவங்களுக்கு அரை மணி விடும். அவங்க அதுக்கும் இல்லைன்னு சொல்லி அப்படியே வெளியே போய் ஒரு இணையதளத்தில் சொன்னாங்க, நாளைக்கு நாங்கள் அட்டாலஜின பேச கூட்டத்தை பரிசீலிக்க மாட்டோம். என்னோட தான் முஸ்லீம் காங்கிரஸ் தோற்று போயிட்டு இருந்த முஸ்லீம் காங்கிரஸ் அப்படியே போய் அவரை அழைத்து துண்டு சீட்டெழுப்பு மூலம் தவிசாளரை பெற்றது. எங்களுடைய தேசிய காங்கிரஸ் வைஸ் சேர்மனை பெற்றது. உங்களுடைய தலைவர் இதில் வெளிப்படையாகவே நடந்து கொண்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாங்கள் அதை நேற்றும் தலைவர் எங்களுக்கு எங்களுடைய சந்திப்பில் பேச்சுவார்த்தையில் சொன்னார். நாங்கள் அதை சொல்லலை, தலைவராகவே சொன்னார். இப்படி அட்டாலஜின பிரதேச சபையில் தவிசாளர் வராதுக்கு நான் தான் காரணம் என்று சிலர் சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த விடயங்களை சொன்னார். ஆனால் உண்மை யதார்த்தம் நான் சொன்னது தான் உண்மை, இதுதான் யதார்த்தம், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அது 50-50. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் அவர்களே, இப்போது மாகாண சபை தேர்தல் ஒன்று வந்தால், அதுவும் புதிதாக இந்த எல்லை நிர்ணயத்தினூடாக இந்த புதிய முறைமையில் தொகுதி முறைமையில் தேர்தல் என்று வந்தால் ஒரு கடும் சவால் இருக்கிறது முஸ்லிம் பிரதிநிதிகளை பெற்றுக்கொள்வதில், தமிழ் பிரதிநிதிகளை பெற்றுக்கொள்வதில். உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தொகுதி என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த மாகாண சபை தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு உங்களுடைய கட்சி சார்பாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதில் யார் தீர்மானிப்பார்? உங்கள் தலைவர் தான் தீர்மானிப்பாரா, இல்லை உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உண்மையிலே அந்த தேர்தல் என்பது ஒரு அரசியல் அதிகாரம் என்பது இறைவன் நாடினா நமக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் என்று நான் அவசரப்பட்டு தலைவரையோ கட்சியோ நான் யாரையோ அங்கேருந்து ஓடுவதில்லை. ஏன்னா அல்லாஹ் நம்முடைய தலையில் அடினா தலைவருக்கோ அல்லது யாருக்கோ மக்களுக்கோ அந்த சிந்தனையை பூர்த்தி நம்முடைய தலையில் அந்த கிடைச்சா மக்களுக்கு நன்மை செய்ய போகிறோம். இப்போ நாம் அதை எடுத்து காசு உழைச்சி அல்லது நாம் கோடீஸ்வரனாக போகிறோம்ன்ற எண்ணம் இருந்தால் தான் நாம் உண்டு ஓடணும். நமக்கு அப்படி இல்லை. ஒரு அரசியல் அதிகாரம் இறைவன் தருவானண்டா அது அந்த மக்களுக்கு உச்சமாக புழிஞ்சி பணி செய்கிறது. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் பேசுவது போன்று இருக்கிறது. இல்லை, நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். அப்போ இந்த மாகாண சபை சம்பந்தமாக அப்போ தேர்தலுங்கிற விஷயத்துக்கு நான் சொல்லணும், இந்த முஸ்லீம் தேசிய காங்கிரஸ் மாகாண சபையில் வேட்பாளர் இருந்ததுக்கு முன்பு இந்த மாகாண சபை முறையால் நாங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறோம். சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் நான் நினைக்கிறேன் 22 மாவட்டங்களில் நமது சமூகத்துடைய பிரித்துவங்களை புதிய திட்டத்துக்களை இழக்கிறோம். இப்போ உண்மையிலே அம்பாறை மாவட்டத்திலையும் அந்த பிரச்சனை இருக்குது, புதிய முறையாக பழைய முறையாண்டு. ஆனால் இதுவரையில் புதிய முறை தான் பாராளுமன்றத்தில் இதுவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எல்லை இதை விடயத்தை மாத்திரம் தோக்கடித்திருக்கிறார்கள். யார் கையை உயர்த்தினார்களோ அவர்களே மீண்டும் கையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு கொஞ்சம் அப்பால் போவது போன்று இருக்கிறது. என்னுடைய கேள்வி, உங்களுக்கு அடுத்த தடவை தேசிய காங்கிரஸில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை, வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னே ரிப்பான் அவர்கள் இதை சொல்லணும். நான் இப்போ அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் முந்தி நாங்கள் பழைய முறையில் தேர்தல் நடந்தால் எங்களுக்கு தியத்த கண்டிலிருந்து பொத்துவில் அவ்வளோ பாடமே எல்லா இடங்களையும் வாக்களிப்பார்கள். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாரும். இப்போ தொகுதி அடைப்பில் தான் இருக்கிறது. இப்போ பொத்துவில் தொகுதியை முஸ்லீம் காங்கிரஸுடைய நினைக்கிறேன் ஒரு கச்சேரியில் நடந்த ஒரு எல்லை நியமனத்தில் அவங்க சொன்னாங்க, பொத்துவில் பிரதேசத்தை தமிழ் ஆசனமாக கொடுங்கண்டா. பொத்துவில் தொகுதியை இரட்டை ஆசனங்கள் கொடுத்துக்கிறார்கள். அக்கறை பெற்றும் அட்டாளச்சேரியும் இறக்காமும் சேர்ந்து ஒரு தொகுதி, நின்ற ஊர் பாலமென ஒளிவில் அப்படியான பிரதேசங்கள் அப்படி சம்மாந்தோறும் கல்முனையை பிரிச்சிருக்கிறார்கள்.
எனவே இப்போ நாங்கள் தீர்மானிக்க இயலாது. ஒரு இல்லை போட்டியிட முடியுமா இல்லையா என்பதை போட்டியிடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கான வாய்ப்பு கட்சி உங்களுக்கு அதுக்கு அனுமதி அனுமதி அளிக்கலாம். போட்டியிடணுமென்று தேர்தலில் போட்டியிடத்தான் வேணுமென்ற ஒரு கட்டாயம் எனக்கு இல்லை. நான் அந்த மனநிலையிலேருந்து இறங்கியிருக்கேன். இப்போ எந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு தெரியும் தானே? இல்லை தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்லுறேன்டா, நான் ஒரு பிரேத்தவிசால் பதிவு தந்தாங்க. நேற்று நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். தலைவர் எங்களை அழைச்சி எல்லோரும் பேசினோம். எங்களுடைய இருந்த கருத்து முரண்பாடுகள் விளக்கங்கள் தெளிவெல்லாம் களையப்பட்டது. கிட்டத்தட்ட 5 மணித்தாலும் 6 மணித்தாலும் தலைவரோடு நாங்கள் பேசிட்டோம். அப்போ பேசிவிட்டு கடைசியாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த சம்மந்தப்பட்டாக்களுக்கு எதிரான ஒரு கமிட்டியை விசாரணை செய்வதோட இந்த தலைவரும் கட்சி விடுபட உறுப்பினர் சொன்னார்கள், உங்களால் வழங்கப்பட்ட ராஜினாமா கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நீங்கள் இந்த 2 பதவிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமெண்டு. அப்போ நான் சொன்னேன் தலைவர் எல்லார்ட்டையும் சபைக்கிட்ட, நான் 50% உங்களுக்கு முந்தி வேலை செஞ்சுருந்தேன் அந்த தேசிய காங்கிரஸுக்கு, 110% நான் வேலை செய்வேன். ஆனால் தயவுசெய்து இந்த 2 பதவியையும் நீங்கள் என்னை ஏற்க சொல்லக்கூடாது. இது என்ன மனச்சாட்சியை பொறுத்த விஷயம். நான் ஏற்க மாட்டேன் என்று சொன்னேன். மறுத்தேன். பல மனத்தியாளர்கள் பேசினார்கள். பேசிவிட்டு சபையினர் எல்லாருமே இருந்து சொன்னார்கள், நாங்கள் அந்த ஒரு இணக்கத்துக்கு வருவோம். சரி, பதவியை ஏற்றுக்கொள்வது நீங்கள் கொடுத்த கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. எனவே நீங்கள் அந்த கட்சிக்காகவும் கட்சி போராளிகள ஒரு நலனுக்காகவும் நீங்கள் இந்த பதவியை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு இணக்கப்பாடு வருவோம்னு சொன்னார்கள். நினைவிட்டீர்களா? இல்லை, நான் சொன்னேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். எல்லோரும் சேர்ந்து கையொப்பம் வைக்கணும்னு சொன்னார்கள். தலைவர் நான் சொன்னேன், நான் இதில் கையொப்பம் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த மனச்சாட்சியோட ஒரு தொடர்பான விஷயம். இப்போ பாருங்கள், 18ஆம் தேதி 20ஆம் தேதி 15ஆம் தேதி என்னை நியமிக்கிறார் தலைவர். நான் 18ஆம் தேதி அந்த 12ஐயும் ராஜினாமா பண்ணுறேன். அப்போ இன்றைக்கு நான் அந்த 12ஐயும் பாரம்பெடுத்தா, நான் என்னுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு எந்த விதமான விஷயங்களும் நடைபெறாத ஒரு விடயத்தில் என்னுடைய ராஜினாமா ஒரு கேலிக்கூத்தாயிரு. சரி, உங்களுக்கு தலைவர் வாக்குறுதி அளிக்கின்றபடி ஒரு குழுவினை நியமித்து சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பில் ஒரு விசாரணை நடத்தி அதில் ஒரு தீர்வு காணப்பட்டு விட்டால் உங்களுக்கு மன திருப்தியோடு பூரணமாக நீங்கள் திரும்பவும் கட்சி பதவிகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கட்சி பணியாற்ற தயாராக இருக்கிறீர்களா? என்னுடைய மனக்குறைபாடு இந்த கட்சியுடைய சிரேஷ்டாக்களுக்கு டிமேட் பண்ண விஷயங்களை ஒரு கமிஷன் போட்டு விசாரித்து அதில் அறிக்கையை சமர்ப்பித்து அல்லது அது இப்படி சம்பந்தமான விடயம் வந்தால் அது சொல்லுவாங்க, நான் ஓகே பண்ணுறதுக்கு அது சம்பந்தமாக முடிவு எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் இன்னும் நேரடியாக பேசவில்லை. அதாவது நீங்கள் கட்சியில் மீண்டும் இணைந்து செயற்பட முடியும் என்கிற ஒரு மன எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் அதனையும் அதற்கு பிறகு அதனை ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் என்கிற மனநிலையில் இருக்கிறது. அதுக்கிடையில் என்ன செய்வாங்கன்னா, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இடையில் இப்போ எப்போ எதிர முடிவு வரும்னு தெரியாது. கமிஷன் ஒன்று போட்டுக்கிறாங்க. அப்போ அந்நேரம் வரக்குள்ளே எலெக்ஷன் நடந்து முடியுது என்னென்னு தெரியாது. லேட்டானா ஒரு மாநசபை எலெக்ஷன் ஒத்தி வச்ச மாதிரி ஒரு 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 கமிட்டியை போட்டு லேட்டானோம்னா லேட்டாக போயிடும். ஆனால் அது அப்படி வந்தால் அது சம்பந்தமாக ஒரு கட்சி தொடர்பான தீர்மானம் தானே, மிக விரைவில் இதனை செய்தால் அது சம்பந்தமாக நாங்கள் யோசிக்கலாம். சரி, அதே நேரத்தில் உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு தளபதியாக நீங்கள் இருந்து செயற்பட்டிருக்கிறீர்கள். அதே நேரம் அந்த தலைவருடைய வாரிசுகளும் இப்போது அரசியலில் களமிறங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு நேரடி அரசியல் அவர்கள் இப்பொழுது களமிறங்கி ஒரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு மக்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் தவறு என்றும் கூற முடியாது. இவ்வாறான நிலையில் இவ்வாறான இவர்களுடைய வருகை அல்லது அவர்களுடைய வருகைக்கு பிறகான அழுத்தங்கள் என்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா கட்சிக்குள்? இல்லை, அப்படி இல்லை. ஏனெண்டா இப்போ அக்கரைப்பேட்டை பொறுத்தவரையில் எங்களோட தேசிய காங்கிரஸ் தலைவர் அவங்களுக்கு தெரியும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தை தேசிய காங்கிரஸுடைய அரசியல் அதிகாரத்தை பெற்று அம்பாறை மாவட்டத்தில் இருந்த தெளிவான வாக்குகளை பெற்று ஒரு அரசியல் அதிகாரம் பெற்றதனால் அந்த பிரதேசத்தை ஒரு முன்மாதிரியான பிரதேசமாக ஒரு நகரமாக்கி வைத்திருக்கிறார். அந்த நகரசபை மாநகர சபை தேர்தலில் அவருடைய ஒரு தலைவருடைய மகன் தேர்தலை போட்டியிட்டு மேயராக வந்திருக்கிறார். நீங்கள் சொன்னது போன்று ஒவ்வொரு அமைச்சர்களையும் எடுத்தால் வரக்குள்ள சொல்லுவார்கள், குடும்பத்துக்குரிய புள்ளியத்துறையும் இந்த முறை தேர்தலில் நிப்பாட்டப்படாதுன்னு சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொரு நான் இந்த நாட்டில் நடக்கிற தேர்தலில் பார்த்தா சின்னப்பா மார் தம்பி காக்கா மாமாங்கிற ஒரு குடும்ப அரசியல் தான் இருக்குது. எனவே தலைவருடைய மாணவர் மேயராக இருப்பது அல்லது அவருடைய வருகை அரசியல் ரீதியில் அவர் வருவதில் எங்களுக்கு
ஒருபோதும் எதிர்ப்பில்லை. அதை பற்றி நாங்கள் ஒரு ஒரு அச்சப்படலும் இல்லை. அப்படி அவருக்கும் எங்களுக்கு எந்த மாதிரி கருத்து மூலமாடும் கிடையாது. தலைவர் பாராளுமன்றத்தை நோக்கியவர், நீங்கள் மாகாண சபையை நோக்கியவர். சரி, அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது தலைவருடைய பாராளுமன்ற அந்த அவர் வேட்பாளராக போட்டியிடுகிறது, நீங்கள் போட்டியிடப் போவதில்லை. தேசிய காங்கிரஸில் நீங்கள் தொடர்ந்து மங்கம் வகித்து இதே முடிவில் நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்களே. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாகாண சபை என்று வருகின்ற பொழுது அவருடைய புதல்வரை அவர் களமிறக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு அதான் நான் சொல்லிட்டேன். இறைவன் யார் தலையில் என்ன அதிகாரத்தை எல்லாம் நாடிருக்காரோ அவருக்கு கிடைக்கும். ஆனால் தலைவர் அண்மையில் நடந்த ஹைகமாண்ட் மீட்டிங்கில் சொன்னார், இந்த தேர்தல் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் தொடர்பாக உதுமாலபு தான் கேட்குறது என்று எங்களை ஹைகமாண்ட் மீட்டிங்கில் நடக்கக்கூடிய. அப்போ இது ஒரு கற்பனை உருவாக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா தேசிய காங்கிரஸுடைய தலைவர் மகனை கொண்டருவதற்காகத்தான் அவரை கொண்டு மாநசபையை கொண்டாந்து உதுமாலபு மினிஸ்டரை அந்த மாநசபை தேர்தலிலிருந்து இல்லாமல் செய்கின்ற முயற்சி பெறுவதனால் தான் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கிறது என்பதை அது ஒரு அந்த சில ஊடகங்கள் சில அரசியல்வாதிகள் யூகித்து எழுகிறார்கள். அப்படியான ஒரு முயற்சி கட்சிக்குள் இல்லை. தலைவருக்கும் அப்படி எண்ணமே இல்லை. அப்படி என்றால் நாங்கள் தேர்தல் ஒன்று வருகின்ற போது நாம் இருப்பானவர்களே உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எல்லாரும் இறை நம்பிக்கை உள்ளாக்கள். இப்போ தேர்தல் நடக்கவே மாட்டாது. மாகாண சபை நான் நினைக்கிறேன் இந்த நாளையிலேயும் நடக்கிற அந்த இதே இல்லை. அதுக்கு கூட கையெழுத்து நம்மள ஒரு கிழக்கு மாகாண சபையில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் எப்போதோ நடக்கும். அப்போ நடக்கிற போது நாம் இருக்க மாட்டோம் தெரியாதுனே. மகன் இருப்பாரா தலைவர், இல்லாட்டி நான் இருப்பேனா, அல்லது தலைவர் இருப்பாரா, அல்லது நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது. அந்த நேரத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க கட்சி கூடி எங்களுக்குள்ள ஒரு போட்டி இல்லை. தேசிய காங்கிரஸுக்குள்ளே மாநசபை தேர்தல் கேட்கறதுக்கு போட்டி இல்லை. அது கன்ஃபார்ம். சரி, இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற முடிவில் இதுவரையும் நீங்கள் கடைசியாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் உறுதியாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களுக்கான பதில்களை கட்சி சரியாக வழங்காவிடாத பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்தும் தேசிய காங்கிரஸில் இருக்கின்ற முடிவிலே இருப்பீர்களா, அல்லது அரசிலிருந்து ஓய்வு பெறுவீர்களா, அல்லது மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்கிற உங்களுடைய எண்ணத்துக்கு ஆர்வத்துக்கு ஏற்ற வகையில் நீங்கள் வேறொரு கட்சியை நாடி செல்வீர்களா? இல்லை, நான் என்னை பொறுத்தவரையில் நான் தேசிய காங்கிரஸோட ஸ்தாபகர், தலைவரோடு சேர்ந்து நானும் அந்த கட்சியை ஸ்தாபித்த ஒரு ஆள். நான் அந்த கட்சிக்கு மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறேன், வளர்த்திருக்கிறேன். அந்த கட்சியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னு அதை நான் முறைப்பாடு செஞ்சுருக்கேன். எனக்கு உரிய தீர்வு இன்னும் கிடைக்கல. ஆனால் நான் தேசிய காங்கிரஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த அரசியலில் இருக்கிற நான் ஓப்பனாக சொல்கிறத பார்த்துக்கிருப்பாங்க எந்த ஒரு அரசியல்வாதி. இப்போ அண்மையில் ஒரு ஆள் சொன்னார், நேற்றிரவு நாங்கள் தலைவரோட பேசி போட்டு வரக்குள்ள ஒரு ஆள் சொன்னார், கட்சியில் எங்களோட உயர்வு உறுப்பினர் உவைஸ் வந்து சொன்னார், ஓப்பனாக சொல்கிறேன், அது வந்து சொன்னார், நீங்களும் பைக் லோயரும் கொழும்பில் எங்களோட விளையாட்டுத்துறை அமைச்சர் பழைய விளையாட்டு கண்டியாவிருத்தி அமைச்சர் நம்மளோட ஹரிஸ் டிப்யூட்டி மினிஸ்டர் வீட்டை ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினாமல் தலைவரும் பிடிக்க மாட்டதில்லை. அப்போ இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே ஹரிஸ் நம்மளோட கூட்டாளி, நாங்களாம் ஒரு பாசறையில் ஒரு இதில் இருந்தார்கள். அப்போ எனக்கு 2 மாதத்துக்கு முன்னே கோல் எடுத்து, மிஸ்டர் காஜார் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட நிலப்பாடு, நாம் ஒரு கட்சியோடு சேர்ந்து தலைவராக்கெல்லாம் சேருவோம். அப்போ நாங்கள் எங்களோட தலைவர் ரவுஃபைக்கும் வாழ்க என்று சொல்கிறார். என்னன்னு எனக்கு தெரியாது. எப்போது? இப்போ 2 மாதத்துக்குள்ளே இது புதிதாக. நான் சொன்னேன், எங்களோட தலைவர் எங்களோட தேசிய தலைவர் அத்தாவுல்லா அவர் சொல்கிறாரு, பேசிக்கிட்டே ரவுஃபைக்கும் வாழ்க என்று சொல்கிறாரு. என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துலையும் சொல்கிறார், பயிரங்க கூட்டத்திலையும் சொல்கிறார், நீங்கள் இல்லாத இடத்துலையும் சொல்கிறார் ரவுஃபைக்கும் வாழ்க என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் ஹரிஸ் மினிஸ்டர் தலைவரோட கட்சி ஒரு முடிவு எடுத்தால் நானும் பாரன் முஸ்லீம் காங்கிரஸுக்கு அக்கா சொன்னேன் நான். சரி, அப்போ தலைவரோட பேசுங்கன்னு சொல்லிட்டேன். சொல்லிப்படி தலைவரிடையும் சொன்னேன் நான். அதான் அந்த விசுவாசம்ங்கிறது. சரி, அப்போ நான் சார் இப்படி அரிசிம்பி கோல் பண்ணி மிஸ்டர் அப்போ நான் இப்படி சொன்னேன்னு சிரிச்சிட்டார். அப்போ தலைவர்கிட்ட சின்ன ஒரு விஷயத்தை இன்னொரு என்ற பாட்டிக்காரால் வந்து சொல்லார், நீங்கள் பொத்துவில் ஒரு பொடின்னு சொன்னது அரிசிம்பி எனக்கு தெரியாது, அரிசிம்பியில் ஊடு எங்கே இருக்கேன்னு தெரியாது. அக்கா சொல்கிறேன், நான் ரிசார்ட் மினிஸ்டரை நான் 2 வைபத்தில் கண்டிருக்கிறேன். ஒன்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன் நான் அம்பிலாலி மினிஸ்டர், அவர் என் நெருக்கமான அந்த பொண்ணு. இன்னொரு கட்டத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், என் வைஃபை நான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேன், லங்கா ஹாஸ்பிட்டலில். அப்போ வச்சுட்டு அவருக்கு ஆப்ரேஷன் நடந்து ஓல்டு நானும் மகளும் பிள்ளையும்
லிஃப்ட்டில் போகிறோம். ரிஷாட் பதியுதீன் மினிஸ்டர் எங்களோட ஜெமீலை பார்க்குறதுக்கு வரார். அவர் 2 பேரும் சந்திச்சோன்னா அஸ்லாம் வலைக்கம் மிஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் போட்டு எங்கன்னா இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் டாக்டரை பார்க்க போகிறேன்னு சொன்னேன். வைஃபுக்கு ஆப்ரேஷன் ரெண்டு செல்லலை. எப்படி அந்த விஷயத்தை பாருங்க. அப்போ சொல்லிட்டு நான் பார்க்க போயிது வைஃபை போய் பார்த்துட்டு வந்துட்டு வந்துவிட்டு ஜெமீலிட்ட போனேன்னு அடுத்தாண்டு. அப்போ ஜெமீலோட இருந்து பிரச்சனை சார் நேற்று மினிஸ்டர் வந்திருக்கக்குள்ள ஒரு ஆள் வந்துச்சுனாரு உன்னால மினிஸ்டர் பிள்ளைக்கு இல்லை வைஃப் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு சார் ஐ சொல்லியிருக்காண்டு. அப்போ எனக்கு அது கவலை தான் என்னெண்டா இப்போ அவர் வந்து பார்த்தா இவங்க சொல்லுவாங்க என்னெண்டா ரைட் இப்போதையே சொல்கிறாங்க ரிஷாட் பதியுதீனோட 30 மில்லியன் எடுத்துக்கு போகிறாங்களாம். அப்போ என் வைஃபை வந்து பார்த்தா நாம் இருக்கிறவங்களை சொல்லுவாங்க ரைட் சேர்ந்துட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேதனை. ஒரு கூட்டங்களை சந்திக்கிற பொது இடங்களில் சந்திக்கிற எங்களுக்கு உங்களுடைய கட்சியில் தடை இருக்கிறதா? மற்ற ஏனைய அரசியல்வாதிகளோடு உறவாடுவதில் எதுவும் பிரச்சனை இருக்கு? உறவாடில் இப்போ அவங்களுக்கு இது ஆயுதம் அந்த கட்சிக்குள்ளே நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட ஆயுதம் என்னென்னா 2 தான். ஒன்று ரிஷாட் பதியுதீன், ஒன்று முஸ்லீம் கூட்டமைப்பு. இவங்க போகிறாங்க பாருங்கள். ரிஷாட் பதியுதீன் அதில் எங்களோட குரூப் மட்டும் இல்லை, தேசிய காங்கிரஸ் குரூப் மட்டும் இல்லை. நான் சொன்ன இந்த நம்மளோட தௌஃபிக்காக்கள் எங்களோட முன்னாள் அமைச்சர் 4-5 பேர் இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாம் இருந்து அந்த ஏன்னா எதிரிட நண்பனா. இப்போ ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களுக்கு ஆறும்போது எதிரி இருப்பாருண்டா அவர் எங்கட தலைவர்கிட்ட வந்து ஓகே பட்டனண்டா இங்கே இருக்கிறார்கள் தெரியாங்க இருக்கிறார் டிவைட் பண்ணுவா போப்புறான் கவனம் உண்டு. அப்படி என்றால் தலைவர் ஏனைய தரப்புகளிலிருந்து வெளியிடங்களிலிருந்து வருகின்ற தகவலை நம்புகிறார். இன்னும் நம்பலை, அவநம்பிக்கை கொண்டிருக்கிறார். நம்பலை, அவருக்கு நம்பக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். இன்னும் நம்பலை அவர் என்ன அந்த விஷயமே வந்துருக்கு. இல்லை உங்கள் மீதான அவநம்பிக்கை என்னையும் சேர்த்து தான் தலைவர் சொல்லியிருக்கார். எங்களோட பைஜ் லோயரும் நானும் 30 மில்லியன் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு கட்சி பதிகிறதுக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்லியிருக்கிறார். யார்? தேசிய காங்கிரஸ் தலைவர். தேசிய காங்கிரஸ் எங்கே சொல்லியிருக்கிறார்? முக்கியமான ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கிறார். எப்போது? 2 தகவல் வந்திருக்கிறது இப்போ எந்த கிழமைக்குள். சரி, அப்படி என்றால் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் உங்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அந்த எண்ணம் இந்த முறை தான் வந்திருக்குது. நான் ராஜினாமா பண்ணது பிறகு எங்களோட தலைவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. ரைட் இப்போ நான் ரிஷாட் பதியுதீன் மினிஸ்டர் ஹோட்டலில் 5 நாள் அவரை கண்ட்ரோல் இருக்கேன்னு எங்களோட முன்னாள் சுகாதார அமைச்சர் சுபேர் சொன்னத்திலிருந்து இந்த 30 மில்லியன் கதையும் வந்த உடனே அவரோட நம்பிக்கையில் ஒரு ஆட்டம் வந்துட்டு. இப்போது உங்களுடைய தலைவர் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் வாழ்க என்கிறார், ரஃபீக் வாழ்க என்கிறார். இப்பொழுது உதுமாலபி அவர்களுக்கு நீங்கள் இப்போது ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். அதாவது உங்களுடைய கட்சியினுடைய தலைவரை இந்த விடயத்தை ஒருவரிடம் கூறியிருப்பதாக. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு தெரிவுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை வரும். புதிய கட்சி தொடங்குவது என்பது முஸ்லீம் அரசியல் பிரதிகளை பொறுத்தவரையில் ஒரு பெரியதொரு விடயம் அல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்லேருந்து எத்தனையோ பேர் பிரிந்து வந்து எத்தனையோ கட்சிகள் உதயமாகி சில கட்சிகள் இருந்தும் இல்லாமல் ஆகி சிலர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது, அடையாளம் தெரியாமல் சிலர் போய் திரும்ப வருவது அது எல்லா காலப்பகுதியிலும் நடந்து வருகின்ற ஒரு விடயம். உதுமாலபியை பொறுத்தவரையில் ஒரு புது கட்சி தொடங்குவதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்குவீர்களா, அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் நீங்கள் அடைக்கலம் அடைவீர்களா, அல்லது இவர்கள் நம்புவது போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் நீங்கள் சேர்ந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு தெரிவு இருக்க வேண்டும் இல்லையா? அப்போது தான் நீங்கள் அந்த முடிவை எடுப்பீர்களா? இப்போதே உள்ளுக்குள்ள அந்த முடிவு இருக்கிறதா? இல்லை, என்கிட்ட ஒருவர் சொன்னார் நீங்கள் ராஜினாமா பண்ணதை ஒரு தேர்தல் காலத்தில் செஞ்சுட்டு கடுமையாக அறிந்திருக்கும்னு சொன்னார். நான் சொன்னேன் தேர்தல் காலத்தில் செய்கிறதுக்கு நான் துரோகி இல்லை. நான் இந்த கட்சியிலிருந்து நான் விலகிறேன்டா தலைவர்கிட்ட சொல்லுவேன். நேற்று எனக்கு பெரிய மகிழ்ச்சி, தலைவர்கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். என்னுடைய நான் மாத்திரமில்லை அட்டாலஜின மத்திய குழு முக்கியமானவர்கள் இருந்து கட்சியில் ஹைகமாண்டாக்களும் இருந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டேன். அவர் சொன்ன குற்றச்சாட்டையும் சொல்லிட்டேன், இதான் நடந்தீங்க நாங்கள். ஆனால் தலைவருக்கு நம்பிக்கை, நான் எந்த கட்சிக்கும் அப்படி துரோகம் செய்ய மாட்டேனுங்கிற விஷயத்துக்கு அவர் வந்தும் இந்த பயணம் கொஞ்சம் ஆடிட்டார். இந்த சம்பவத்துக்கு இந்த 30 மில்லியனும் கொழும்பில் ரிஷாட் பதியுதீன் ஹோட்டலில் இருக்கிறங்கிற 2லையும் கொஞ்சம் அசைஞ்சிட்டார். அது எனக்கு தெரிஞ்சுக்கு. ஆனால் இப்போ முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளோட தாய் கட்சி, அது நம்மளோட கட்சி, நம்ம உருவாக்கிற கட்சி. இப்போ நான் தேசிய காங்கிரஸில் பிரிஞ்சு நான் முஸ்லீம் காங்கிரஸுக்கு போகிறேன்னா அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கு போகிறதுக்கு முன்னே நான் இப்போ ஒரு கட்சியில் இப்போயும் இருக்கிறேன். நான் இப்போயும் கட்சி, நான் இவ்வளவு கதைச்சும் நான் தேசிய காங்கிரஸ் இருந்தும் இல்லாமல் இருக்குது. இருந்தும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கட்சி நீக்கணும் அப்படின்டா நான் சொல்கிறேன். இந்த 2 பதவியையும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கட்சி என்ன நீ எடுக்கத்தான் வேணும், நீ போ, இந்த கட்சியில் நான் வெளியே. அதாவது நீங்கள் இப்பொழுது பதவி ராஜினாமா செய்திருக்கிறீர்கள். இப்போதே நீங்கள் போனால் உங்களை துரோகி என்று விடுவார்கள். அவர்கள் உங்களை நீக்கி விட்டார்கள் என்றால்
அந்த இடத்துக்கு நீங்கள் அதற்கான சூழலை உருவாக்குகின்ற பட்சத்தில் அவர்கள் உங்களை கட்சியிலிருந்து நீக்குவார்கள். நீக்கிய பொழுது நீங்கள் தியாகியாகி விடுவீர்கள். நான் தியாகி இல்லை, எனக்கு நீக்கி நான் சொல்லுவேன், நீக்கிறீர்கள் வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் கட்சியிலிருந்து என்னை நீக்கிறேன்டா அவங்க நீக்கட்டும். நான் நிற்க மாட்டேன். என்னென்னா நான் என் மனசில் இருந்த தாக்கத்துக்கு நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். என்ன ராஜினாமா என்னூடாக நான் ராஜினாமா பண்ணினதன் ஊடாக இந்த கட்சி எதிர்காலத்தில் நல்லா வரணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஹக்கா சொல்கிறேன். இதில் உள்ளுக்கு வெளியே இல்லை. ஆனால் அந்த கட்சியை வெளியே போடுமெண்டா பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு நான் அரசியலிருந்து ஒதுங்குறதா அல்லது நாம் வேறொரு கட்சியை போகிறாங்கிறத பற்றி அந்த நேரம் தான் நான் யோசிக்கணும். வேறு இப்போ நான் கனவு காணலை. நான் என்ன ராஜினாமா பண்ணிட்டோம், நான் அது போகும்போது நான் மானசா வரப்போது பார்லிமெண்ட் போகிறது முஸ்லீம் காங்கிரஸ் போகுமா அது இந்த கட்சியில் சேர்வதற்கு நான் இல்லை. ஒரு கட்சியிலையும் இல்லாமல் நான் இருக்கிறதான் என்னுடைய தீர்மானம் இப்போதைக்கு. இப்போதைக்கு தேசிய காங்கிரஸ்லேருந்து என்ன வெளியேறது அல்லது நான் வெளியேறணுன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு எந்த கட்சியும் இல்லை, அரசியலில் கொஞ்சம் ஒதுங்கி பார்ப்போம், சும்மா இருந்து பார்ப்போம். சமூகத்தில் சமூக படிச்சுவேன். நான் இந்த ஊரில் இருந்து எனக்கு அரசியல் தான் வேணுமெண்ட் இல்லை, என்னால் இயன்ற இயக்க வளங்கள் சாமானியத்தை வச்சு நான் இருக்கலாம். நான் அந்த இப்போ நான் இவங்க என்ன சொல்லுவாங்க, துரோகிம்பாங்க. எனக்கு துரோகி நான் இவ்வளோ விசுவாசமாக அந்த கட்சிக்கு பாடுபட்ட என்னையே பார்த்து மக்கள் மத்தியில் 3 கோடி வாங்கிட்டு போயிட்டாருண்டு. இப்போ இருக்கிற ஒரு பாடசாலைக்கு போகிற பிள்ளை கூட சொல்லுது உதுமால மிஸ்டர் ரிஷாட் பதிலோட போயிட்டார். இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளும், ஒருவேளை நீங்கள் அகில இந்திய மக்கள் காங்கிரஸில் சங்கமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் இந்த கதையெல்லாம் உண்மையாகிவிடும் அல்லவா? உண்மையாகிவிடும். அப்படின்னா நீங்கள் ஜென்மத்துக்கும் அகில இந்திய மக்கள் காங்கிரஸில் சேர முடியாது. அப்படி நாம் போகிறோண்டு 6வது கற்பனை பண்ணியிருந்தாலும் போயிடாது. ஏன்னு தெரியுமா? இல்லை இவங்க சொல்லுவாங்க என்னென்னா, நாங்கள் சொன்னமே 30 மில்லியனை பற்றி பேசினோம், ரிசார்ட் பதினோட ஹோட்டல் என்னென்னு சொல்லி இதெல்லாம் உண்மை பாருங்கன்னு எங்களோட பகுதியில் ஒரு சமூக துறையாக காட்டுறதுக்கு இப்போதைய அத்திவாரம் விட்டு உங்களுடைய தேர்தல் வெற்றிக்கும் அது ஒரு பெரும் பாதிப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிறது 2 தெரிவுகள். ஒன்று இருக்கிற கட்சியில் அப்படி இருப்பது, அதே நேரத்தில் ஒரு புதிய கட்சி தொடங்குவது, இல்லை என்றால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் ஐக்கியமாவது. இந்த 3 ஒன்றை தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். சூழ்நிலை கைதியாக இருக்கிற கட்சி தான் இருப்பது. அதான் என்னுடைய நீக்கும் வரை இருப்பேன். அதில் மாற்றமில்லை. நான் தேசிய காங்கிரஸ் ஸ்தாபகர், என்னோட இருப்பேன். நீங்கள் என்ன செய்யறனாலும் செய்யலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அந்த பதவியை நீ எடுத்துத்தான் ஆகணும் என்று என்னை விலைக்கினா சொல்லுங்கள், நான் விலகுறேன் ஸ்டேட்மெண்ட் பண்ணி இருப்பேன். நீங்கள் கட்சியினுடைய தலைமைக்கு சவாலா? இல்லை. அப்படி கட்சி தலைமை கருதுகிறதா? இல்லை, அப்படியும் இல்லை. உங்களை சுற்றி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் தொடர்பு சரியாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் நீங்கள் ஒரு குழுவை இழுத்து கொண்டு போய்விடுகிறீர்கள் என்கிற பயமா? இல்லை, நான் இருக்கிறது தேசிய காங்கிரஸிலே ஒரு பலம். உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்துக்கிட்டு ஒரு தேசிய காங்கிரஸில் ஒரு சொத்து நான் வந்துக்கிட்டு என்பதை உங்களுடைய தலைமை புரிந்து கொள்ளவில்லை. நான் மாத்திரம் மாநசபைக்கு போகணும், பார்லிமெண்ட்டுக்கு போகணும், அல்லது ஒரு பதவியில் நிற்கணும் என்று வேலை செய்யலை. கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள். அப்போ அந்த கட்சியில் ஒரு பரம நாள் நான். அப்போ நான் அதை செஞ்சிருக்கிறேன். அந்த கட்சி இப்படி செஞ்சிருக்குது, அந்த கட்சி என்னென்னு சொல்லட்டுமே, எனக்கு அந்த கட்சி நீதி வழங்குமான்னு பார்ப்போம். பார்க்கலாம். நாங்களும் அந்த வாய்ப்பை கட்சிக்கும் வழங்கினோம். நிச்சயமாக உங்கள் ஆதரவாளர்களுக்கு ஒரு நியாயத்தை வழங்கினீர்கள் என்று நம்புகின்றோம். ஒரு பொது ஊடகம் என்ற வகையில், தேசிய ஊடகம் என்ற வகையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று நம்பிக்கையோடு இங்கே வந்தமைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். பக்கச்சார்பின்றி நடந்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்தமைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் மக்கள் மத்தியில் மிக நீண்ட கருத்துக்கள் இருந்தன. எனவே இதற்காக நாங்கள் ஒரு விவாதத்தினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. இதற்கு மனமு வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு முதற்கன் உங்களுக்கு நன்றிகள். சிலர் ஒதுங்கிக் கொள்வார்கள், சிலர் மறுப்பு தெரிவிப்பார்கள், காலத்தை கடத்துவார்கள். இவ்வாறு சூழ்நிலைகள் இருக்கின்றன. அவ்வாறு இருந்தும் உங்களுக்கு மனதில் தோன்றியதை, உங்கள் மீதான விமர்சனங்களுக்கான பதில்களை வழங்குவதற்கு நீங்கள் துணிந்து வந்ததை நீங்கள் எடுத்த முடிவுக்கு அடுத்ததாக பார்க்கப்படுகிற இன்னும் ஒரு முக்கியமான முடிவாக நாங்கள் அதிர் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியான விடயம், உங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கட்சி நடவடிக்கை, உங்களுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை மக்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள், நாங்களும் எதிர்பார்த்திருக்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. 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 இதுவாறு அதிர்வு நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.